பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைய எபிசோடில் நம்ம பாண்டியனோட குடும்பமே சேர்ந்து தங்கமயில பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தங்கமயிலுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையாட்டுக்கு. ஸோ எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம், நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உன்னைய யார் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இந்த பையனையும் விட்டுட்டா, அந்த பையன் நல்லவனாக தான் தெரிகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 1-2 பொய்யா சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் பொய்யா சொல்லி வச்சுருக்கீங்க. நான் காலேஜுக்கே போனதில்லை, ஆனால் என்னைய போய் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செட்டப்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து பாண்டியன் குடும்பத்தோடு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியனோட மூத்த பொண்ணு குழலியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. நம்ம பழனியை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க காரில் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் எல்லாருமே கும்பலாக உட்காடுறாங்க. அப்படியே வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து யாருமே வரல. அவங்க 2 பொண்ணுங்க, மொத்தம் 4 பேர் தான். இன்னும் யாருமே உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வரவே இல்லையா, நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சொந்தக்காரங்களாம் தூரத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு வர்றதுனால யாரையும் கூப்பிட முடியல அப்படின்னு அந்த நேரத்துலையும் பொய் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கோமதி இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, சின்ன பசங்களுக்கு. அது எப்படி ஆகிடுச்சு, அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதியை வந்து பார்த்திங்கன்னா சைகையாலே எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. அதை பார்க்குற பாண்டியன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, எல்லா உண்மையும் சொல்லிடணும், இதில் என்ன மூடி மறைக்கிறதுக்கு இருக்குது, நம்ம நடந்த உண்மையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கொடுத்தா ஓகே, இல்லைனா இல்லை அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. எந்த பொய்யும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வெறும் பொய் மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தங்கமயிலுக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.